வேற எதுவும் கேள்வி இருக்கா உங்களுக்கு? நன்றி அண்ணா, நன்றி. ஏனண்டா இதில் நீங்கள் சொன்ன விடயத்தில் நான் உண்ட வடிவாக சிந்திக்க வேண்டிய விடயம் என்னென்றால், இன்னும் ஒரு இன அழிப்பு எங்களோட மண்ணில் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் எங்களோட இந்த பழைய இது நடந்து முடிஞ்ச போர்க்குற்றங்களை ஐநாவுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொருவருடையும் கடமை. இதன் மூலமாக அடுத்த தலைமுறை சந்தோஷமாக வாழ்றதுக்கான ஒரு வழியை நாங்கள் அமைச்சு கொடுக்கலாம் என்று நீங்கள் சொன்ன நீங்கள் ஏற்றுக்கொள்கிறேன்னா, இதில் என்னதுக்காக இந்த கேள்வி வந்ததுண்டா, அதில் முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும்னா ஒரு 2 நிமிஷம் எடுப்பேன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. என்னண்டா, ஒரு நேரம் எங்களோட அண்ணனாக்கள் இந்த இன விடுதலைக்கான போராட்டத்தை ஆரம்பித்த காலத்தில் மன உறுதியும் இருந்தது, நான் உடல் வலிமையும் இருந்தது, போர்க்குணமும் இருந்தது. ஆனால் இவ்வளவும் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு ஆளுமையிட ஒரு பின்னால் ஒரு சப்போர்ட் ஒன்று தேவைப்பட்டதுன்னு. கண்டிப்பாக அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு எங்களோட தமிழ்நாடு, இந்த இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்த முதல்வர், அவரோட சப்போர்ட் இல்லாமல் இந்த போராட்டத்தை கொண்டு போறதுக்கு எங்களுக்கு அது கஷ்டமா இருந்திருக்கும் அந்த நேரத்திலே. கண்டிப்பா அப்ப அவற்றை நிதி உதவியோடு தான் இந்த போராட்டம் ஆயுதங்கள் கொள்வனவாக இருக்கட்டும், அது ஆயுத போராட்டமாக மாறுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்ததாக இருக்கட்டும், அத்தனையுமே பாத்தீங்கன்னா பின்னிக்கு இருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு ஆளுமையில சப்போர்ட் இருந்தது அந்த டைம். அப்ப பயிற்சிகள் கூட அங்க போய் தான் எடுத்து நம்ம அண்ணனாக்கள் வந்தாங்க. இப்ப என்ன கேள்வி என்னண்டா, அப்ப அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்லணும்னா, மலேசியாவிலையும் தமிழ் மக்கள் வாழ்றாங்க, அவர்களும் தமிழர்கள் தான். ஆனாலும் மலா இனம் தான் அங்க பெரும்பான்மையா இருக்குது. அங்க மலா இனம் என்றைக்கு தமிழ் இனத்தை தொடணும் என்று நினைக்கிறானோ அந்த நேரம் எல்லாம் இந்தியாவில இருந்து ஒரு சத்தம் ஒன்று போகும், அங்க அது உடனே நிப்பாட்டப்படும். சரியான? அப்ப நான் என்ன சொல்ல வாருந்தா, கண்டிப்பாக நாங்கள் எவ்வளவுதான் போர்க்கொடியோட போய் நின்றாலும், எவ்வளவுதான் எங்களோட நியாயங்களை கொண்டு போய் சேர்த்தாலும், எங்களுக்கு பின்னால ஒரு ஆளுமை உண்டு எங்களுக்கு பக்கபலகமாக இருந்தால்தான் இந்த உலகம் எங்களை திரும்பி பார்க்கும். அந்த ஒரு அடிப்படையில இப்ப அன்னை இருந்த காலத்திலேயே எங்களுக்கு தமிழ்நாட்டு முதல்வர் அவர் எம்ஜிஆர் இருந்த காலத்துல நிதி உதவி கொடுத்து அதன் மூலமாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதெல்லாம் தெரியும். அப்ப அன்னை இருந்த காலத்திலேயே எங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு உதவி தேவைப்படையில, இன்றைய காலநிலையில தமிழ்நாட்டுல எங்களுக்கு எங்களோட போராட்டத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சி, இந்த டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி இந்த சீமான் என்ற இந்த தேசியவாதி இதுக்குள்ள வரும் பட்சத்துல எங்களுக்கான அந்த பின் பலம் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புறது தவறா உண்டு. ரெண்டாவது முடிச்சிட்டு ரெண்டாவது போனீங்கன்னா இல்ல, இது அதோட சேர்ந்துதானே நீங்க சொல்லிக்கலாம், ஈஸியா இருக்கும் மன்னிக்கணும். ரெண்டாவது, இறுதி யுத்தத்துல கூட கடைசி நேரம் கூட தமிழ்நாட்டு அரசியல் களம் என்ன முடிவு வரப்போகுதுன்றதான் நாங்கள் பார்த்து கொண்டு நாங்களே வெளியே, அங்க ஒரு வேளை முடிவு மாறினால் இந்த போர் இடையில நிறுத்தப்படும் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று கடைசி வரைக்கும் எங்களுக்கு இருந்தது. நீங்கள் இப்ப நான் இது எந்த ஐடியும் இல்லை, என் ஃப்ரெண்டோட ஐடியில வச்சு கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு தந்தபடியா கதைக்கிறேன். நான் டிக்டாக்லயே இல்லை உண்மையா, ஆனா இந்தியால இருந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். என்னண்டா கவலை என்னண்டா, இப்ப நான் சொன்ன ரெண்டாவது கேள்வி கடைசி யுத்தத்துல கூட பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் இந்தியாவில் கலனில மாறும் பட்சத்துல எங்களோட போர் அந்த இடத்துல நிப்பாட்டப்படும், மீண்டும் நாங்கள் உருவாகி இல்லாமல் அல்லது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு அதை நம்பிக்கொண்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு எதிராக வந்தனால, கருணாநிதி செய்த துரோகத்தால் நாங்கள் அழிக்கப்பட்டோம். என்ன அப்போ நான் என்ன கேட்குறேன்டா, அன்னை இருந்த காலத்திலேயே இந்த போராட்டத்தில் நாங்கள் முப்படைகளையும் வச்சிருந்த காலத்திலேயே தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை நாங்கள் நம்பி இருந்தாங்க என்றால், இன்றைக்கு தலைவர் என்ற அந்த இடத்தை நாங்கள் இழந்துட்டோம். அவர் இல்லை. அப்போ அவரே இல்லாமல், ஒரு வழிநடத்தல் இல்லாமல் இருக்கிற எங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி ஒன்று பின்புலமாக இருந்து என்றால் மீண்டும் நாங்கள் இதை புலம்பெயர்வு நாடுகளில் இருந்தாவது இந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாம் நினைச்சு சீமாண்ட அரசியல்ல கவனமாக இருக்கிறதும், அதற்கான உதவிகளை செய்யறதும், அல்லது அதுல நாங்கள் எங்களோட சப்போர்ட்டுகளை கொடுக்கறதும் தவறு நீங்கள் எப்படி கருதுறீங்கன்றா என்ற கேள்வி. நன்றி. என்ன மிக தெளிவான ஒரு நல்ல ஒரு ஈழத்தமிழனினுடைய மிக ஆழ்ந்த சிந்தனைகளோடு இப்படி வர வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும். இதில் முதலாவது நீங்கள் பேசிய விடயங்களும் இரண்டும் ஒன்றுதான். அதனால் நாங்கள் பேசிக்கொண்டு போவோம். தேசிய தலைவர் அவர்கள் இந்த போராட்டத்தை உருவாக்குகின்ற போது எங்களுடைய மக்கள் பெரும்பாலானவர்கள் தொழில் அதிபர்களாக வாழ்ந்தவர்கள் கிடையாது. ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம், அந்த சூழ்நிலைமையில் தமிழ்நாட்டு மக்களும் அரசியல்வாதிகளும் அவரோடு கூட இருந்தார்கள். தனியொரு முதலமைச்சர் தன்னுடைய சொந்த நடிப்பில் வந்த பணத்தை தான் அவர் கொடுத்தாரே தவிர அரசாங்க நிதியில் எடுத்து கொடுத்தவர் இல்லை. அதுக்குரிய ஆதாரங்களும்
அவருடைய அந்த வருமானத்தோடும் அந்த நகலை அரசாங்கத்துக்கும் அனுப்பியிருப்பார். ஒரு முறை அவருக்கு ஒரு பிரச்சனை வந்த போதும். இது ஒரு வரலாறு. அப்ப அன்றைய காலம் ஈழத்தமிழர் இடைநிறுத்த மன்னிக்கணும், உண்மையா மன்னிச்சுக்கொள்ளுங்க. என்னடா அது நீங்க சொன்னபடியா அதை தாண்டி போயிடக்கூடாண்டாக்கா சொல்றேன். இன்றைக்கும் தமிழ்நாட்டுல மக்களுடைய ஆதரவு இருக்கிறபடியா தான் இன்றைக்கும் சீமாண்ட அந்த மாநாட்டுக்கு அத்தனை மக்கள் வாராங்கன்னு சொன்னாலும், அல்லது மாவீர தினத்துக்கான ஒரு கூட்டத்துல அத்தனை மக்கள் வாராங்கன்னு சொன்னாலும், அத்தனையும் சீமானுக்காக கூடிய கூட்டம் அல்ல. எங்கட போராட்டத்தை முன் வச்சு அவர் கொண்டு போற காரணத்தாலதான் அவருக்கு சேர்ற அந்த பாதிக்கு பாதி பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஈழத்தமிழர்களுக்காக நிக்கிற கூட்டமாகத்தான் இருக்கும். அது தமிழ் தேசியத்துக்கான கூட்டமாகத்தான் இருக்கும். நன்றி. என்ன பேசுவோம். இப்ப இதுல உங்களுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவில் இந்த உதவியை செய்தார். அன்றைய காலம் ஈழத்தமிழர்களினுடைய வாழ்வியல் என்பது எங்கள் மண்ணோடே இருந்தது. ஆனால் இந்த போராட்டம் முடிவடைந்த பின் முடிவடைகின்ற போது ஈழத்தமிழர்கள் தொழில் அதிபர்களாக பண செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் தாமரக்கோபுரம் அமைப்பதற்கு முதல் இந்தியா ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறது. அதை நான் தெளிவாகவும் இலங்கையில் என்னுடைய சொந்த மண்ணில் இருந்து கொண்டு பேசியிருப்பேன். யாருமே அந்த கூட்டத்துக்கு செல்லாதீங்கள், புலத்தில் இருப்பவர்கள், உங்களுடைய அறிக்கைகளும் தடயங்களும் இந்தியா திரட்டுகின்றார்கள், அடுத்த கட்ட ஒரு போராட்டத்தை கொண்டு போக விடாமல் இதில் யாரும் கலந்து கொள்ளாதீர்கள் என்றோம். ஆனால் கலந்து கொண்டு எல்லோரும் ஒரு அமைப்பாகவே, அவர்கள் தொழில் அமைப்பாகவே சில நடவடிக்கைகளை செய்து இன்று வரையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு புறம். அப்ப இன்றைக்கு சூழல் என்னவென்றால், போராட்டம் முடிந்த பிறகு என்ன சூழல் என்றால், ஆயுதம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது, ஈழத்தமிழன் பலமாக்கப்பட்டிருக்கிறான். அவனினுடைய தமிழீழ இராணுவம் வீழ்த்தப்பட்டதை தவிர அவன் பொருளாதாரத்தாலும் அவன் கொடுத்த விலைகள் எல்லாமே இங்கே பலமாக இருக்கிறது. இந்த பலங்களை தோற்கடிப்பதற்கு பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஒன்று, இராணுவம் வீழ்த்தப்பட்ட பிறகு இவ்வளவு பலம் இருக்கிறது, தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பெற்ற நாடு இருக்கிறது, மீண்டும் ஒரு தலைவர் வருவார், மீண்டும் இந்த போராட்டம் என்ன வடிவங்களில் உருவாக்கப்படும். இதை பல அமைப்புகள் மீண்டும் தங்களுக்குள் இதை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன நடவடிக்கை ஈழத்தமிழர்களை எந்த இடங்களில் பிரித்து எறியலாம், அறிவு சார்பு இல்லாத போதும் அறிவார்ந்த சமூகத்துக்குள் எப்படி நாங்கள் இதை கடத்துவது என்று சரியான இடங்களில் கொண்டு வந்து கடத்துகின்றார்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி என்னவென்றால், தமிழ்நாட்டு அரசியல் என்கிறீர்கள், தேசிய தலைவர் கற்றுத்தந்தவர் உங்களுக்கு. இப்ப இவ்வளவும் தெரிந்த ஒரு ஈழத்தமிழ் பிள்ளைக்கு தேசிய தலைவர் அவர்கள் கற்றுக் கொடுத்த மாண்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அரசியல் அமைப்பின் பிரகாரத்தின்படி அந்த மக்களினுடைய கௌரவத்தை தேசிய தலைவர் கொடுத்தார். அப்ப எங்க கொடுத்தார் என்றால், ஈழத்தமிழர்களுக்கு தனி பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய சித்தப்பாவின் பிள்ளை எனக்கு தோள் தந்தார்கள், தங்களுடைய உயிர்களையும் தந்தார்கள், ஆனால் அவருடைய அரசியல் நாகரிகத்தில் நான் கையை வைக்க மாட்டேன் என்று எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் தமிழ்நாட்டு தலைவர்களையோ உறுப்பினர்களையோ தேசிய தலைவர் அழைத்தது கிடையாது. சரியா, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய தலைவர் அப்படி ஒரு மாண்பை செய்திருந்தார்கள் என்றால் நீங்கள் செய்யலாம், அது வேற விடயம். எமது முன்னோர்களும் அப்படித்தான் தேசிய தலைவருக்கு வழிகாட்டினார்கள். எல்லோரும் போய் ஒரு தமிழ் சங்க மகாநாடு நடத்தி கொண்டுதான் வருவார்களே தவிர இவர்களுடைய அரசியலில் யாரும் மூக்கை நுழைத்து இப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள், இந்த இதுகள் பண்ண மாட்டார்கள். அப்ப நாங்கள் எங்களுடைய அடியாக கற்றுக்கொண்ட அந்த அடி சிதைக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது, எங்களுடைய கௌரவங்கள் உடைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது, திராவிடம் என்ன வேண்டிய இருக்குது, மலையாளி தெலுங்கு என்று இப்படி ஒரு பாட வேண்டிய பசை பாட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப உங்களுக்கும் இன்னும் ஒரு கேள்வி வரும் என்னவென்றால், இல்லை எங்களுக்கு இப்ப பின்னால் ஒரு அமைப்பு தேவை என்று நீங்கள் நினைத்தீங்கன்னா நாங்களே போதும், நாங்கள் எல்லாத்திலுமே மிகச்சிறந்தவர்கள், பணத்தினால், அறிவினால், அனுபவத்தினால் எல்லாத்திலையும் சிறந்தவர்கள். இந்த சிறந்தவர்களுடைய பலன்கள் இங்கே நாங்கள் போக வேண்டிய இடங்களும் மீண்டும் நாங்கள் கட்டமைக்க வேண்டிய அரசியலும் தோற்கடிக்கப்படுகிறது. அப்ப இந்த தோற்கடிப்பு தான் இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு நீங்கள் பேசுகின்ற அரசியல். சீமான் அண்ணாவை நீங்கள் கொண்டு வந்து இது தமிழ் தேசியமாக கொண்டு வருகிறீர்கள். இப்ப தேசியம் என்பது ஒரு நாட்டினுடைய வரையறையை கொண்டது. அதை கொண்டு வந்துதான் மேதகு தேசிய தலைவர் அவர்கள் சத்திய பிரமாணங்களை உள்ளடக்கினார். இந்த இயக்கத்தை உருவாக்கிவிட்டு அப்படியே ஆயுதத்தை கொடுத்து குப்பியை கொடுத்து போய் போராடுங்கள் என்று அவர் விட்டவர் கிடையாது. ஏன் அதை செய்கிறார்கள் என்றால், அது ஒரு கால்கட்டு, ஒரு போராளியினுடைய போராட்ட வடிவத்துக்கு கொடுக்கின்ற ஒரு கால்கட்டு. இந்த எல்லையோடு இவர் நிற்க வேண்டும்.
இந்த எல்லையை தவறி அவர் போகக்கூடாது. அதனால் தான் தமிழீழம் என்ற சத்தியத்தோடு ஒரு வீரரும் அணிந்தார்கள். இறுதி வரை எங்களுடைய அண்ணாவும் அந்த கொள்கையோடு நின்றார். இந்த தமிழீழம் என்ற கோட்பாட்டை விட்டு நான் விலத்தினால் என்னை சுடுங்கள் என்றும் தேசிய தலைவர் சொன்னவர் அதுக்காகத்தான். அப்ப இங்கேயும் நீங்கள் இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்கே வருவோம், நாங்கள் சீமான் அண்ணா அவர்களை வருவோம். சீமான் அவர்களை கொண்டு வந்து நீங்கள் தனியொரு கட்சியை இன்றைக்கு நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்றால் அதனுடைய விளைவுகளையும் இன்றை வரைக்கும் ஒரு அரசியலை கட்டமைக்க முடியாத அந்த உளவியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பார்ப்பது ஒரு உளவியலாக. என்னுடைய மண்ணில் அரசியலை அந்த கட்சி சரியில்லை, இந்த கட்சி சரியில்லை என்று நான் நிற்கின்றேனே தவிர என் கட்சியை நான் தயார் செய்ய நான் இங்கே தயாராக இல்லை. அதற்கு நான் செலவழிப்பதற்கும் தயாராக இல்லை. எனக்கு நேரம் இருந்தால் தேசிய தலைவரின் படம் இருக்கிறபடியாலும் மாவீரர்களின் படங்களை வைப்பதாலும் புலிக்கொடி வைப்பதாலும் நான் அதற்குள் நிற்பேன் என்ற அந்த கருத்தாடல் தான் இதை உளவியலாக நீங்கள் சகோதரர்களை பாருங்கள் என்கின்றோம். தேசிய தலைவரினுடைய உரிமைக்காக அவரினுடைய உணர்வுக்காக நாங்கள் தூக்க வேண்டும் என்றால் தமிழீழத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஓட வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் தேங்கி விட்டீர்கள். இப்ப நான் புலத்தில் வந்து பார்ப்பது அதுதான். ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகள் இந்த ஓசிலைப்புக்கு நான் வந்த பிறகு அதுகளே தங்களுடைய முயற்சியில் எல்லாம் செய்துகள். குறிப்பிட்டவர்கள் கொஞ்சம் ஒதுங்கித்தான் இருக்கிறார்கள் எங்களோட மக்கள். அப்ப இந்த வழிகளை மக்கள் வருகிறது எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம், பார்த்துவிட்டு தான் சொல்லுகின்றோம். நீங்கள் கேட்பது, நாங்கள் இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் நிற்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபையை விட்டு நாங்கள் இந்த அரசியலை மேற்கொள்ள முடியாது. அப்படி முடியும், அப்படி நான் ஐக்கிய நாடுகள் சபைகளை விட்டு எனக்கு சீமான நாடு அரசியலால் மட்டும் நான் எனது உரிமையை பெற முடியும் அல்லது ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள ஏதாவது ஒரு விடயத்தை புரியும் என்றால் அது பொய்யான கருத்தாகத்தான் இருக்கும். யாரோ ஒருவர் உங்களுக்கு விஷத்தை ஊட்டுகின்றார் என்பது மட்டும்தான் இருக்கும். அப்போ உங்களை பொறுத்தளவு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால் எங்களுக்கு ஒரு பலம் வேணும் என்று நினைக்கின்றீர்கள். இது பலவீனமாக பாருங்கள். ஏன் பாருங்கள் என்றால் நாங்கள் ஒரு நாட்டோடு வாழ்ந்தவர்கள், எங்களுக்கு எல்லாமே இருக்கிறது. எங்களுடைய ஆசான்கள் இன்னும் இருக்கின்றார்கள், எங்களுடைய தொழிலதிபர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களும் எமக்கு தேவை. அதை நாங்கள் தமிழகமாகவே வைத்திருப்போம். தனிய சீமான் அண்ணா அழைப்படுத்தாதீர்கள். தமிழகம் எப்படி தேசிய தலைவர் செய்தாரோ தமிழகமே இருக்கட்டும், அப்படியே நாங்கள் போவோம். எங்களுடைய வரலாறு எப்படி முன்னோர்கள் கற்பித்தார்களோ அப்படியே போவோம். இன்னொரு விடயம், தேசிய தலைவர் அவர்களுடைய படங்களை வைத்திருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்கள் அந்த கௌரவத்தை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். சீமான் போன்ற தலைவர்களை தமிழ் தேசியவாதிகள் என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் என்றால் அந்த மாண்பை அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும். இன்றைக்கு தேசிய தலைவருடைய அந்த முகத்தோடு அந்த கட்சி நடக்கிறது. இந்த கட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் தெரியும். பல மொழிவழி மாநிலத்தில் இன்றைக்கு தேசிய தலைவர் ஒரு எதிரியாக்கப்படுகின்றார். பெரியாரை பற்றி பேசும்போதும் ஒரு தடியா, ஒரு பிரபாகரனா என்ற அந்த வார்த்தை, பிறகு இப்ப நடிகர் விஜயண்ணா வந்த பிறகு அவரை சொல்லுகின்ற வார்த்தைகளும் என்று இப்படி ஒரு அதை ஏற்றுக்கொள்ளாத தேசிய தலைவரின் பண்புகளை மீறி நடக்கின்ற விடயங்கள் எங்களை எல்லாம் காயப்படுத்துகிறது, எங்கள் உரிமைகளையும் காயப்படுத்துகின்றது, எங்களை அடுத்த கட்டம் போக விடாத அளவும் சுருக்கி வைக்கின்றது. அப்ப நாங்கள் எங்கள் மக்களுக்கு சொல்லுகின்றோம் என்னென்றால், அன்புக்குரியவர்களே, அண்ணா அமரட்டும், நீங்கள் செய்யுங்கள். அவருக்கும் சொல்லி ஒரு கட்சி, அது உங்களோட சுய விருப்பம். ஒரு கட்சியை கொண்டு வருவது சுய விருப்பம். ஒரு ஈழத்தமிழனின் தனி மனித சுய விருப்பம். ஆனால் அது ஈழத்தமிழனை அடையாளமாக பதிவிடாதீர்கள். அந்த ஊடகங்களில் ஒரு ஈழத்தமிழன் வந்திருக்கிறான் என்று பதிவிடாதீர்கள். அதுதான் அங்கே இருக்கின்ற பிரச்சனை. ஒரு இனத்தின் அடையாளத்தை நீங்கள் எடுப்பது இங்கே எங்களுக்கு வேலை செய்ய முடியாது. என்னுடைய இலட்சியத்தை நோக்கி நான் ஓட முடியாது. உண்மையிலே அன்புக்குரியவர்கள் சீமான் அண்ணாவை நேசித்தால் சீமான் அண்ணாக்காக வாக்கு கேட்பது, இது பண்ணுவது, ஈழத்தமிழர் என்ற அடையாளம் தேவையில்லை. அப்ப இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் 10 பேர் அந்த மகாநாட்டுக்கு போகின்ற ஒரு சூட்சமான அரசியலையும் இந்த வருடம் உருவாக்கி இருக்கின்றார்கள். அப்ப இங்கே நிலுவையில் வழக்கிருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், வாருங்கள் வாருங்கள், வேலை செய்வதற்கு எல்லா உதவியும் செய்யுங்கள் என்று கேட்கின்றோம். இவ்வளவு டிக்கெட்டை போட்டு மகாநாட்டுக்கு போற அளவு இந்த இனம் மாறப்பெற்றிருக்கிறது. அப்ப இது மாறப்படுகின்ற போது இந்த உணர்வு மற்ற கட்சிகளும் மற்ற அமைப்புகளையும் சரியான இடத்தில் எங்களுடைய அரசியலை நாங்கள் மேற்கொள்ள முடியாது. இது ஒரு உளவியல் அரசியலாக சொல்லப்படுகிறது, சூட்சம அரசியலாக சொல்லப்படுது. இது தமிழ் தேசியம் என்று சொல்லுவோம். இப்ப அந்த மக்கள் எல்லோரும் அங்கேதான் வாழ்ந்தார்கள். காலங்காலமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் அங்கேதான் வாழ்ந்தார்கள். அவர்களையும் சேர்த்து கொண்டு வாழ்வதுதான் தமிழ் தேசியம். இதைத்தான் தேசிய தலைவர் அவர்கள் செய்திருந்தார். அப்ப அவர்களை விமர்சித்து விட்டு தமிழ் தேசியத்தை அங்கே கட்டமைக்க முடியாது. அப்ப அதை பக்குவப்படுத்தி ஒரு நல்ல தலைவராக தேசிய தலைவரினுடைய மரியாதைகளோடு நடந்திருந்தார் என்றால் நிச்சயமாக நாங்களும் அவர் பின்னால் நிற்கப் போகின்றோம். ஆனால் அவர் செய்கின்ற வேலைகள் அத்தனையும் என் இதயத்தை காயப்படுத்துகின்ற வேலைதான். நேற்று
முந்த நாள் நேற்றுக்கு முதல் நாள் ஈழத்தினுடைய நீங்கள் வேறு நாடையா நாங்கள் வேறு நாடு என்ற பாடல். இந்த பாடல் ஈழத்தமிழனின் சுய நிர்ணய உரிமை கலாச்சாரம் என்று பதிவிடப்பட்டது தேசிய தலைவரால். இந்த பாடல் வந்த பிறகு கேட்டு அவ்வளவு அதுக்குள்ள விடயங்கள் எல்லாம் எடுத்து இது தேசிய தலைவர் சுய நிர்ணய உரிமை கலாச்சாரம், ஈழத்தமிழர்களுடைய சுய நிர்ணய உரிமை கலாச்சார காணும் பாடல் என்ற அந்த ஒரு இதை கொடுத்திருந்தார், மகுடத்தை. இது வரலாறாக இருந்தால்தான் நாங்கள் ஈழத்தமிழர். அந்த பாடலை நீங்கள் மாற்றும் போது, அதுக்கு நீங்கள் அதுக்கு நீங்கள் உடந்தையாக இருக்கும்போது எங்கள் மனங்கள் வெடித்த வடியத்தால் இன்றும் நாங்கள் இந்த தலைப்பை போட்டிருப்போம். அப்ப நீங்கள் எல்லாமே கற்றுக்கொள்ள வேண்டும். எது எனக்கு பாதகம், எது எனக்கு சாதகம். இப்ப உங்களுக்கு இருக்கிறது, அண்ணா சீமான் அண்ணா பேசுவது தமிழ் தேசியம், என்னுடைய படத்தை வைத்திருக்கிறான் ஒரு ஏக்கம், ஒரு பாசம் உங்களுக்குள் இருக்கலாம். ஆனால் இந்த பாசமும் ஏற்கவும் நாம் போகின்ற பாதைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. நாம் போகின்ற என்னுடைய மக்கள் போகின்ற இந்த தேடல், ஐக்கிய நாடுகள் சபைகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய சுயநிர்ணய உரிமையாக இருந்தாலும் சரி, என்னுடைய இனத்தின் அடுத்த தலைமுறையின் விடிவிற்காக இருந்தால் நான் காத்திருக்க வேண்டி இருக்கிறது என்றால் எங்களை போன்றவர்கள் இறந்த பிறகு இன்னும் 5 வருடங்களோ நாங்கள் இருக்க மாட்டோம். எங்களை பிறந்தவர்கள் இறந்த பிறகு இந்த எச்சங்கள் மூடப்படும். இந்த எச்சங்கள் மூடப்படுகின்ற போது இந்த போர்க்குற்றம் நீத்து போகும். இந்த போர்க்குற்றம் நீத்து போனால் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், சுயநிர்ணய உரிமையை கிடைக்காது. எங்களுக்கு எல்லாமே மூடி மறைக்கின்றார்கள். கலாச்சாரங்கள், பண்புகள் எல்லாமே கரைக்கப்படுகிறது. அப்ப நாங்கள் அன்று தேசிய தலைவர் நடந்த விடயங்களும், தேசிய தலைவர் பார்த்து கட்டி வளர்த்த அந்த வளப்புகளும், ஒவ்வொரு ஈழத்தமிழனும் தானே உயர்ந்து நின்ற அந்த ஏணியையும் இன்றைக்கு வைத்துக்கொண்டு எனக்கு இவர்கள் வேண்டும், இவர்கள் பணம் வேண்டும் என்று நினைப்பதும் அது அரசியலில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அத்தனை பலமும் அப்படியே மாறி அடித்தது. நான் பார்க்கின்ற போது எனக்கு தெரிகிறது, எங்களுக்கு பலமாக நிற்க வேண்டியது எல்லாம் திரும்பி தமிழ்நாட்டில் நிற்கிறது. இது ஒரு பெரும் தேசத்தின் அழிவாக பாருங்கள், அரசியலின் அழிவாக பாருங்கள். ஒரு விடயத்தை மட்டும் தெளிவுபடுத்துகின்றோம். இந்தியா, இலங்கை, இது 2 விடயமும் ஒரே விடயம்தான். இலங்கை சொல்லுகிறது, ஈழத்தமிழர்கள் எல்லோருமே இலங்கையர்கள், ஈழத்தமிழர்கள் ஒன்று இல்லை, அதை மறந்து விடுங்கள், எல்லோரும் கூடி வாழ்வோம், ஒற்றையாட்சிக்குள் என்கிறது. அண்ணா சீமானினுடைய தத்துவம், நாங்கள் எல்லோரும் ஒன்று, 13 கோடி தமிழர்கள், எங்களுக்கு ஒரு நாடு இல்லை, அதற்காக நாங்கள் அரசியலுக்கு வருகின்றோம் என்றார்கள். உண்மையில் நீங்கள் எல்லோரும் அரசியலை கற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஓரளவேனும் கற்றுக்கொண்ட பிள்ளைகள். ஒரு முதலமைச்சர் நாற்காலி என்பது அந்த நாட்டினுடைய அமைக்கப்பட்ட சத்திய பிரமாணங்களுக்கு உட்படுத்தப்பட்டது. அதை மீறி நீங்கள் சொல்லுவது போன்று எங்களுக்கு சிறு உதவிகளை செய்ய முடியும், அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உதவி ஒரு முதலமைச்சரால் வந்தால் அதிகமான ஏழைகளுக்கு ஏதேனும் உதவி செய்ய முடியும். அதுவும் இப்போ அவர்கள் அதிலிருந்து அவருடைய கஜனாவிலிருந்து எடுக்க முடியாது. அப்படி ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 101 ஏதோ ஒரு சட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆருக்கு பிற்பாடு அது நிறைவேற்றப்பட்டது. அதை விடுவோம், நாங்கள் பிறகு பேசுவோம். அந்த வடிவத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், ஈழத்தமிழன் எதற்காக இங்கே நிற்கின்றான் என்றால், அவருக்கு தெரியாமல், ஈழத்தமிழருக்கு தெரியாமல் அவன் சிக்கப்படுகின்றான். தான் போக வேண்டிய பாதைகளை அத்தனையும் நீங்கள் பாருங்கள். நேற்றைக்கு முந்த நாள் ஒரு தினம் ஒரு பிள்ளை கிட்னியை விற்று, ஒரு போராளி, முன்னாள் போராளி, காலில்லாத போராளி, நெஞ்செல்லாம் வெடிக்குது, உதவி கொடுத்து இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு ஈழத்தமிழன் டிக்கெட்டை போட்டு தமிழ்நாட்டுக்கு போகிறான். அந்த பணத்தை நீ செய்தால் ஒன்று நாங்கள் வரவேற்க போகிறோம், நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்ல போகிறோம். சீமான் ஆதரிக்கிறீங்கள், இந்த பணத்தை உதவி செய்கிறீங்கள், எல்லாமே கவனித்து கொண்டிருக்கிறீங்க. அவன் ஒரு நல்ல மனிதன், நல்ல தமிழன், அவனுக்கு ஒரு தமிழ் உணர்வும் இருக்குது, ஈழ உணர்வும் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால்தான் நாங்கள் பேசுகிறோம். நான் இன்னும் பேசலாம், இது நான் இதோடு நிறுத்திக்கொள்கிறேன். கேன நேரம். உங்களோட வேறு கேள்வி இருந்தால் தொடுங்கள், நிறைய எங்களோட இணைந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கேள்விகளை தொடுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது, பேசுவோம். வேந்தரண்ணா, உங்கள்கிட்ட ஹரிசண்ணா எதுவும் கேள்வி இருக்கோ அல்லது வேந்தரண்ணா? பிறகு கதைக்கிறேன். நீங்க மற்றாக்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, அதுக்கு பிறகு நான் கதைக்கிறேன். நன்றியா கதிரண்ணா. என்னென்னா, நாங்கள் முதல்வர் வேறு உரையாடல்கள்ன்றாங்க, திரும்ப இப்போ இதுக்குள்ளே வந்துட்டாவடியா நான் திரும்ப இதில் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ உங்களோட பாதைக்கு, உங்களோட வேலை, இப்போ இந்த பயணத்துக்கு, எங்களுடைய இந்த ஐநா சபை விவகாரம் பயணத்துக்கு இந்த நாம் தமிழர் கட்சி எந்த வழியில் இடையூறாக இருக்குன்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க.
எங்களுக்கு ஓ கிடையக்கூடாது. உதாரணத்துக்கு அது சொன்னீங்க எப்படின்னா மக்கள் எல்லாம் அங்கே ஓடுங்க மாநாட்டுக்கு. எங்கட மக்கள்ல பிள்ளையோ தவிர அவர்ல பிள்ளை இல்லை தானே கதிரண்ண. இல்லை என்னண்டா நீங்கள் இதில் அவர் செய்கிற அதான் பிழைய அவர் இல்லைண்ணே. செய்கிற பிழைய தம்பி அவர் செய்கிற மிக பெரும் பிழை என்னென்றால் நாங்கள் எல்லோரும் ஒன்று என்பது எங்களுடைய தலைவர் என்பது ஈழத்தினுடைய தலைவர் என்று சொல்லும்போது முதலில் அடையாளப்படுத்த வேண்டும். என் ஈழத்தினுடைய தலைவர் என் சித்தப்பாவின் பிள்ளை நான் சொல்லுவேன் பாருங்கள், என் தமிழ்நாட்டில் இருப்பது என் பெரியப்பாவின் பிள்ளை என்று அடையாளப்படுத்துவேன். ஏன் அடையாளப்படுத்துறேன்? அது என் பெரியப்பாவின் பிள்ளை. அவர்களுடைய தலைவர்கள் வேறு, அவருடைய வரலாறு வேறு. நான் திருட முடியாது. இப்ப நீங்கள் ஒரு விடயம் சொல்றீங்கள் என்றால் தேசிய தலைவர் உலகத் தலைவர் என்று நீங்கள் பிரகடனம் செய்தீர்கள் என்றால் சரியான ஒரு 46/1 தீர்மானம், 49/60 தீர்மானம், 51/210 தீர்மானங்கள் எல்லாமே தேசிய தலைவர் மீது வைக்கப்பட்ட அத்தனை பயங்கரவாத எண்ணங்களும் நிலம் நீர் மக்கள் சார்ந்த விடயங்களை உள்ளடக்கிய பயங்கரவாத நடவடிக்கைகளும் இறுதியாக பெறப்பட்ட உத்தி தீர்மானங்களும் நிஜமாக்கப்படும். இதை நான் உடைச்செறியோன்னு நினைக்கிறேன். நான் தேசிய தலைவர் என்கின்ற மகுடம் என் மண்ணுக்காக மட்டும் நின்றது. நீ கொண்டு வந்த தீர்மானங்கள் அத்தனையும் பொய் என்று கொண்டு நிற்கிறேன். எங்களை அழிப்பதற்காக ஒவ்வொரு நாடுகளும் உங்களுக்கு இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? மக்கள் நீங்கள் என்று தவறு மன்னிக்க சொல்கிறேன், நான் பொதுவாக சொல்கிறேன். குறிப்பிட்டவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அண்ணா உலகத் தலைவர்கள் என்கிறார்கள். அப்போ சர்வதேசம் பயந்து எங்களை அழித்தது சரியென்று நீங்களே ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள். நாங்கள் சொல்லுகின்றோம் இல்லை, அவர் எங்களுக்கான சத்திய பிரமாணத்தை வைத்திருந்தார், இந்த மண் இந்த எல்லையை விட்டு நாங்கள் தாண்டக்கூடாது என்று. அப்ப இங்கேயும் எங்களை தோற்கடிக்கின்றார்கள். சர்வதேசம் விதித்த விலையை, இந்தியா விதித்த விலையை இங்கே நிவர்த்தியாக்கப்படுகிறது. அதுக்கு அவர்கள் பரிகாரம் தேடுகின்றார்கள். அது நீங்கள் படிக்கும்போது தயவு செய்து படிங்கள். 40 எழுதிக்கொள் தரனிடம் வேண்டுங்கள். 46/51 தீர்மானம் 1991. இதுதான் முதலாவதாக பயங்கரவாத தடை சட்டங்களோடு வந்து பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கு பல விடயங்கள் 59/60 1994, 51/210 96, அதற்கு பிறகு உத்தி என்ற தீர்மானம் அழித்து விட வேண்டும் என்ற ஒப்பந்தமே வருகிறது 2006. இதையெல்லாம் தேசிய தலைவர் கற்றுக்கொண்டவர், முகம் கொடுத்தவர்கள். இந்த அரசியலால், தமிழ்நாட்டு அரசியலால் நாங்கள் விடுதலை பெற முடியாது என்றுதான் எங்கள் மக்களை புலத்தில் அனுப்பினார். இன்றைக்கு போகின்றவர்களின் பிள்ளைகள் இதை சரியாக சுமப்பார்கள் என்று இன்றைக்கு குறிப்பிட்ட பிள்ளைகள் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகுதியானவர்களும் செல்லட்டும், அவர்களை ஊக்குவியுங்கள். தேசிய தலைவர் நினைத்து வெளிநாட்டுக்கு அனுப்பியது இந்த போராட்டம் இந்த காலத்துக்குள் அது நிறைவு பெறும், எங்கள் மக்கள் கையில் எடுப்பார்கள் இளையோர்கள் என்று. இவர்கள் பலமாக இருப்பார்கள். இன்னும் ஒரு விடயம் நீங்கள் இளையோர்கள் எப்படி பாருங்கள் என்றால், இதை அறிவு சார்ந்து பாருங்கள் என்றால், சீமான் அண்ணா தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய வலுவை எமக்கு தர வேண்டுமே தவிர நாங்கள் எல்லோரும் ஒன்றென்று சொல்லி எமது மொழியை முன்னிறுத்தி எங்கள் தேசத்தினுடைய விடுதலையையும் மண்ணில் இழைத்த போர்க்குற்றத்தையும் நாங்கள் தோற்கடித்து விட முடியாது. இவர்கள் தனித்தனியே இருந்தால் தான் அது எங்களுக்கு பலம். இன்றைக்கு சிங்கப்பூரில் ஆளுகின்றவர் எங்களுடைய வம்ச வழியைச் சேர்ந்தவர், ஈழத்தமிழர். அவர்தான் வெள்ளவத்தையில் அந்த பிள்ளையார் கோயிலுக்குரிய நிலத்தை வாங்கி கொடுத்தார் என்றது கூட அவங்களோட சங்கத்தின் ஊடாக அவர் தான் சொல்லியிருப்பார். அவர் மட்டுமல்ல, அவர்களுடைய முன்னோர்கள் சேர்ந்து வேண்டி கொடுத்தார். இதுவும் நாங்கள் பதிவிட்டிருப்போம், அதை பற்றி கதைச்சிருப்போம். அப்போ அவர்களால் முடிந்த விடயங்களை செய்தார். இதே அதிபர் தான் 2011 2014 வரைக்கும் சர்வதேச நிதி ஆழ்மையோடு நின்றவர். IMF-ஓடும் அவர் தான் பணியாற்றியவர். அப்போ அவர்களால் முடிந்த விடயங்களை ஈழத்தமிழர்கள் செய்வார்கள். அதே போன்றுதான் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு அரசும் அப்படி செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு உண்மையாகவே தேசிய தலைவர் வளர்த்த பிள்ளைகள், எங்களுடைய மாண்பை கடைப்பிடியுங்கள். அது எல்லா மக்களும் தான், போராளிகள் மட்டும் கிடையாது. தேசிய தலைவரின் நிழலில் வாழ்ந்த ஈழத்தமிழன் என்று சொல்லப்படுகின்ற 35 லட்சம் மக்களும் மாண்பை கடைப்பிடிக்க வேண்டும். அந்த மக்களினுடைய அரசியலை நீங்கள் கௌரவிக்க வேண்டும். அதை நீங்கள் தொட்டுவிடக்கூடாது, அதை நீங்கள் சீரழித்து விடக்கூடாது. இங்கே சீரழிக்கப்படுகிறது. இதை தலைவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறோம். அப்போ எங்களுக்கு எது தனித்தனி இருந்தால் தான் பலம். சிங்கப்பூரில் இருக்கின்ற சித்தியின் பிள்ளை தன்னுடைய பலத்தோடு எங்களுக்கு வரும்.
மலேசியாவில் இருக்கின்ற பிள்ளை தன்னோடு பலத்தில் எங்களோடு வரும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற எங்களின் பெரியப்பாவின் பிள்ளை பலத்தோடு அப்படியே வரப்போகிறது. அடுத்தது கேரளா, அடுத்தது தெலுங்கு, இப்படி என்று பூனே, டெல்லி எல்லாமே எங்களுக்கு வந்து எங்களுடைய தீர்வினுடைய ஒரு பகுதி, ஏதேனும் ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய முடியும். அப்ப நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் என்றால் எங்கள் இந்த ஜாப்புகள் எல்லாம் எண்ணத்திற்கு, இந்த மனித உரிமை சாசனங்கள் எண்ணத்திற்கு, இந்த குழப்பங்களை மாற்றுங்கள். நீங்கள் எல்லோரும் நாங்கள் மொழி வழி ரீதியாக கொண்டு வருவோம். எங்களுடைய முன்னோர்கள் செய்தது போல் நாங்கள் தமிழ் மகாநாடுகளை நடத்துவோம். அந்த தமிழ் புத்தகங்களை கொண்டு வருவோம். உணர்வு நிலையும் வேந்தனா வேந்தனா ஒரே ஒரு நிமிஷம் அண்ணா கேட்டதுல ஒன்றே ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாமா? ஓ, என்னடா அண்ணா, நீங்கள் நிறைய விளக்கங்கள் கொடுக்குறீங்க, உண்மையா அருமையா கதைக்கிறீங்க, கேட்க இனிமையாகவும் இருக்குது. நிறைய விஷயங்கள் அறிவுபூர்வமான விஷயங்களை காட்சி கொண்டிருக்கிறீங்க, நன்றி. ஆனால் அண்ணன், எனக்கு இதுல ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப நீங்கள் சொன்னீங்க நீங்கள் வந்து தமிழ் தேசிய தலைவரோட வளர்ப்புல வந்த அவற்றை வளர்ப்புல இருந்து வந்த பிள்ளைகள், நீங்கள் வந்து அறிவுபூர்வமாக சிந்திக்கணும் எல்லாம் சொன்னீங்க. ஆனால் என்ன, நாங்கள் அந்த கடைசி யுத்தத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க அந்த காணொலி கூட கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூசியனன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆளோட கதை கேட்கல, அவற்றை இறுதி குரல்னு கூட சொல்லலாம். அவர் கடைசியா சொல்ல விடயம், நாங்கள் உங்க சீமானன்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் உங்களை நம்பித்தான் விட்டுட்டு போறோம்னு சொல்லுங்கன்ற அந்த காணொலியை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க என்ன. அப்ப நான் என்ன கேள்வி என்னண்டா, அவரும் சூசியனனும் வந்து அன்னையோட நின்ற ஆக்கள் முக்கியமான ஒரு ஆள் தானே. அப்ப அவரும் வந்து அவற்ற குரலும் கூட அது தலைவரோட குரலாகத்தான் இருக்குமே கண்டிப்பா அந்த நேரம். அப்ப தமிழ்ல தேசிய தலைவரங்களுக்கு என்ன சொன்னேரோ, என்ன சொல்லிட்டு போனேரோ, எதை நாங்கள் அறிஞ்சோமோ, நான் நினைக்கிறேன் அந்த கோட்ல நாங்கள் இப்ப நிக்கிறோம்னு நினைக்கிறேன் சத்தியமா. மற்றது இன்னொன்று சொன்னீங்க, பெரியப்பா சித்தப்பா ரெண்டு அவங்க இருக்கட்டும், அங்கங்க அவங்களா இருந்தா தான் அதுதான் எங்களோட நாங்கள் கொண்டு வந்த தீர்மானங்களை வந்து உண்மையாக்குறதுக்கு, அப்படி இருந்தால் தான் அது நியாயமாக இருக்கும். தமிழீழ தேசிய தலைவர் வந்து தமிழ் இனத்தின் தலைவராக பிரகடனப்படுத்தப்படும் பட்சத்தில் அது வந்து எங்களுக்கு நிறைய எதிர்வினைகளை கொடுக்கும்னு சொல்லி சொன்னீங்க. அந்த எதிர்வினைகள் என்னன்றதையும் அறிஞ்சு கொள்ள நான் விரும்புகிறேன். ஒன்று. மற்றது, ஒரு 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 தேசியத்துக்குள்ள மட்டும் இருக்கிற மக்கள் தலைவனாக கொண்ட ஒரு தலைவன் இன்றைக்கு உலகம் எங்கும் வாழ்ற அத்தனை தமிழர்களின் தலைவனாக அத்தனை தமிழர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற பட்சத்துல அது பெருமையான விடயமா, அது எங்களுக்கு சாதகமான விடயமா, எந்த விதத்துல அது பாதகமான விடயம்ன்றதையும் கேட்க விரும்புறேன். கண்டிப்பா இதுல முக்கியமாக நீங்கள் அண்ணாட விடயத்தை தொடுவோம். அதுல உங்களுக்கு நிறைய விஷயம் கொண்டு வந்துட்டீங்க உள்ளுக்கு. இப்ப நாங்கள் எதற்காக அந்தந்த மக்கள் அங்கே இருக்க வேண்டும் என்றால், அவர்களுக்குரிய அரசியல் யாப்புக்களை முதலில் நாங்கள் ஈழத்தமிழர்கள் மதிக்க கற்றுக்கொண்டாதான் எங்களுக்குரிய அரசியல் யாப்பும் எங்களுக்குரிய சுயநிர்ணய உரிமையும் கிடைக்கப்படும். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு மானுடனின், அது எந்த மொழியை பேசுகின்ற, தமிழ் மொழி என்ன, எந்த மொழியை பேசினாலும் அவர்களுக்கென்று ஒரு அரசியல் யாப்பு இருக்கிறது. அதை நாங்கள் மதிக்க வேண்டும், மக்களை பார்க்க வேண்டும். இது ஒரு விடயம். இன்னொரு விடயம், நீங்கள் சொன்னது போன்று இப்ப தேசிய தலைவர் அவர்களை உலகத் தமிழர்கள் என்று நீங்கள் சொல்லுவதால் அது ஒரு பெரும் துரோகத்தை தேசிய தலைவருக்கு செய்கின்றீர்கள். அது நீங்கள் எப்படி என்று கேட்டீர்கள் என்றால், முதலில் நாங்கள் எங்கள் தேசிய தலைவரை எங்கள் இதயத்தில் வைத்து பூசிக்கின்றோம் என்றால் அதை நாங்கள் அப்படித்தான் பூசிக்க வேண்டும். அந்த அடையாளங்களை நாங்கள் மாற்றிவிடக்கூடாது. இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், தமிழ்நாட்டுக்கு என்றொரு வரலாறு இருக்கிறது. அவர்கள் இந்தியா நாட்டுக்காக தமிழ்நாட்டில் இருந்து போராடியவர்கள், மொழிக்காக ஈயன் செய்தவர்கள் என்று இப்படி ஒரு வடிவம் இருக்கிறது. மலேசியாவிலும் அப்படி இருக்கிறது, சிங்கப்பூரிலும் இருக்கிறது. இப்ப தேசிய தலைவரை ஏன் இங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் என்றால், இந்த ஐசிசிக்கு இந்த பிரச்சனை போகிறது. சரியா புரிஞ்சு கொள்ளுங்கள். இது ஏற்கனவே திட்டமிடப்படுகிறது. ஐசிசிக்கு இந்த பிரச்சனை போகும்போது இந்த ஒரு இடத்தில் ஒரு விடயம் வைக்கிறார்கள். தொடர்ச்சி அப்படி என்றால், ஐக்கிய நாடுகள் சபைகளில் போர்க்குற்றத்தை விடுதலை புலிகள் சார்பாகவும் நீங்கள் பேச வேண்டும் என்கிற ஒரு கூற்றை கொண்டு வருகிறார்கள். அப்ப இதையும் கொண்டு வந்து நாங்கள் கொண்டு வருகின்ற போது இந்த சுயநிர்ணய உரிமைக்கு ஒரு வழிவகுக்க போகிறது. இந்த வழியை மூடுவதற்கு ஏற்கனவே திட்டமிட்ட அத்தனை அமைப்புகளும் அத்தனை நாடுகளும் நாங்கள் தோற்கடிக்க போகின்றோம். இந்த தோற்கடிக்க போகின்றோம் பயங்கரவாதிகள் என்று எங்கள் தேசிய தலைவருக்கு குத்திய விடயங்கள் அத்தனையும் இதற்குள் தோற்கடிக்கப்பட போகிறது. அப்ப அதனால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இன்னும் ஒரு புறம் இவர் தேசிய தலைவர் உலகத் தலைவர்கள் என்று சொல்ல போகின்றார்கள். அப்ப இந்த உலகத் தலைவர் என்று சொல்லும் போது பல நாடுகள், இப்ப இந்தியாவை பொறுத்தளவில் இந்தியா முதலில் பல சூட்சமான வேலைகளை செய்கிறது இலங்கையோடு சேர்ந்து. அதற்கு பிறகு பாகிஸ்தான்,
சைனா என்று இப்படி வருகின்றார்கள். ஈழத்தமிழர்களுடைய சார்பில் நீங்கள் அண்ணாவை கொண்டு வரும், உலகத் தமிழராக கொண்டு வரும்போது அண்ணாவினுடைய மகுடம் உடைக்கப்படும். அண்ணா எதையெல்லாம் அண்ணா ஒரு நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் நின்றாரோ அந்த நேர்த்தி உடைக்கப்படும். இப்ப அண்ணா விரும்பியதெல்லாம் என் தேசம், என் மண், என் மக்கள், என்னுடைய போராளிகள், என்னுடைய மக்கள் என்ற ஒரு இதோடு கொண்டு வந்து வாழ்ந்தவர் தன்னுடைய அடையாளத்தை வைத்து அந்த சத்திய பிரமாண கோட்பாட்டில். இதை நாங்கள் உடைக்கும் போதே எல்லாம் உடைக்கப்படும். அப்ப அந்த கௌரவத்தை அந்த இடத்தில் நிறுத்தி கொண்டு சிங்கப்பூரில் வாழுகின்றவர்கள், தமிழ்நாட்டில் வாழுகின்றவர்கள் எல்லோரும் இப்படி எங்களுடைய தலைவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டுமே தவிர, இது எங்களின் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டால் அந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற தலைவன் மிக பெரும் அரசியல் துரோகமும் அந்த மக்களுக்கும் துரோகம் செய்கின்றான். இப்ப நீங்கள் யாருமே தேசிய தலைவரை விட்டு இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுக்க இவ்வளவு பின்னுக்கு நிற்கின்றீர்கள். ஆனால் எப்படி சீமானால் மட்டும் முடிந்தது தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு? அந்த மண்ணும் மக்களுமாக உயிரை கொடுத்தவர்கள், உணர்வை கொடுத்தவர்கள், வாழ்க்கையை கொடுத்தவர்கள் என்று அவருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை எங்கள் தலைவரை கொண்டு வந்து திணிக்கும் போதே அந்த மக்கள் வெறுப்பாக பார்ப்பார்கள். எங்கள் தேசிய தலைவர் ஏற்கனவே குத்திருக்கின்ற இத்தனை பட்டங்களுக்கும் அது அப்படியே அண்ணா சூடிக்கொள்வார். இந்த இடத்தில் நாங்கள் மிக தெளிவாக நின்று எங்கள் மக்களுக்கு சொன்னோம். அது அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் ஈழத்தமிழர்கள், நாங்கள் இது எங்கள் ஈழ மண்ணினுடைய மேதகு. அவர்கள் தேசிய தலைவருடைய கொள்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அண்ணா சீமான் என்ன செய்ய வேண்டும்? தேசிய தலைவரின் கொள்கையை எடுக்க வேண்டும், தேசிய தலைவரை அல்ல. விடா முயற்சியும் இறுதி வரை மண்டியிடாத வீரத்தையும் தூக்கி சுமக்க வேண்டுமே தவிர தேசிய தலைவர் அடையாளம் அல்ல. எதற்கும் ஓடிப்போய் அதற்கு பின்னுக்குள் மறைந்து கொண்டு நிற்பது அல்ல. அப்ப இதில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என்னவென்றால் இது இந்த சர்வதேச வேலையில் நீங்கள் உலகத் தமிழர்கள் என்று கொண்டு வரும்போது இந்த இந்தியா கொடுத்த திட்டங்களும் இலங்கையினுடைய திட்டங்களும் அத்தனை உத்திகளும் இந்த பயங்கர ஒழிப்பு நடவடிக்கை கூட்ட எல்லா கைச்சிதப்பட்ட எல்லா ஆதாரங்களும் ஆவணங்களும் அது உண்மையிலே நிஜமாக்கப்படும். அதை நான் விட போறது கிடையாது. என் உயிருள்ள வரைக்கும் என் பிள்ளைக்கு நான் அதை சொல்ல மாட்டேன். என் தேசிய தலைவர் என்பது என் மண்ணினுடைய தலைவர். அவருக்கு பிறகு அடுத்தவர் வருவார், அந்த உணர்வுகளோடும் உணர்ச்சிகளோடும் வருவார். ஆனால் ஒரு சிங்கப்பூரில் இருக்கின்ற ஒரு என் சின்னம்மாவின் பிள்ளை என் தலைவரின் கொள்கைகளை எடுப்பார்கள், அரசியல் வடிவங்களை எடுப்பார்கள். ஒரு தேசிய தலைவர், ஒரு அரசியல் போராளி களமுனையில் நின்று விழிப்பு அடைந்தவரைத்தான் அரசியலில் கொண்டு வந்தார். ஒரு பொதுமகனை கொண்டு வரவில்லை. ஏன் அதை அண்ணா கொண்டு வரவில்லை? அந்த பொறுப்புகளோடு பொதுமக்கள் நின்றார்கள். அந்த பொறுப்புகளோடு களமுனையில் தன் குருதியை சிந்தியவன் தான் இந்த அரசியலில் நேர்த்தியாக நிற்பான் என்ற ஒரு அரசியலை கற்பித்த அந்த மகனுக்கு, அந்த தெய்வத்திற்கு, அந்த மிக பெரும் தலைவருக்கு ஒவ்வொரு ஈழத்தமிழனும் பொக்கிஷமாக பார்க்க வேண்டும். அப்ப நீங்கள் உலகத் தமிழர்களாக கொண்டு வந்து உலகத் தமிழர்களில் இருக்கின்றவர்களுடைய வரலாற்று தலைவர்களை தலைவர்களை வைத்து மறைக்கும் போதே இங்கே கொண்டு வந்த அத்தனை தீர்மானங்களையும் மக்கள் தோற்கடிக்கிறார். இதுக்கு நான் உடந்தை கிடையாது. நான் தனியொரு மனிதனாக நான் இப்படித்தான் நிற்க போகின்றேன். என் தேசிய தலைவர் என்ன சத்தியப்பிரமாணோடு அவரும் எடுத்துக்கொண்டு நின்றாரோ அதை மட்டும்தான் நான் பேசுவேன். என் தேசிய தலைவர் உலகத் தமிழர்கள் கிடையாது. என் மக்கள் உலகத் தமிழர்கள். 3 தலைமுறை பிள்ளைகள் வந்து சுவிஸ் பாஸ்போர்ட், பிரெஞ்சு பாஸ்போர்ட் இருந்து அவர்கள் உலகத் தமிழர்கள் மகாநாடு நடக்கின்ற போது அங்கே எல்லாரும் என் தலைவர்கள் என்று சொல்லுவது அது ஒரு வேறு விடயம். ஆனால் நாங்கள் உரிமை பெறாமல், அந்த மண்ணில் நடந்த கொலைக்களங்களும் இன அழிப்புக்கும் விடுதலை பெறாமல் என் தலைவரை நாங்கள் உலகத் தலைவர்களாக மாற்றிவிடக்கூடாது. இதை மாற்றுவதற்கு பல நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். ஆனால் நாங்கள் தோற்கடித்தோம். என்றால் இங்கே நிலுவையில் இருக்கின்ற வழக்கு இங்கே சரி செய்ய வேண்டும். அது சரி செய்யும் வரை நாங்கள் எங்கள் தேசிய தலைவர் எங்கள் மண்ணின் தலைவராகவே இருக்க வேண்டும். அந்த போராடிய வலுவும் அந்த சுமைகளும் எங்களுக்குள் இருக்க வேண்டும். அது தேசிய தலைவரை நாம் பார்க்க வேண்டும், அந்த படங்களை நாம் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். நீங்கள் நாளாந்தம் பார்த்தீர்கள் என்றால் அது உளவியல் ரீதியாக நாங்கள் தோற்கடிப்போம். அதுதான் இந்த 17 ஆண்டுகள் நடந்திருக்கிறது என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நன்றி அண்ணன், நன்றி. அண்ணா அவருக்கா கடைசியா ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அண்ணா சொன்ன விஷயத்துக்கு தான் கதைக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு நிமிடம் அண்ணா, நீங்க ஒன்னொரு கேட்டிருந்தீங்க சூசியான் என்ற ஆடியோ பற்றி. சூசியான் ஆடியோ, ரைட், ஓகே. இப்ப நீங்கள் வரலாறு பார்த்து வளர்ந்த பிள்ளைகள், உங்களுடைய வரலாறுகள் அத்தனையும் தமிழீழ விடுதலை புலிகள் என்றால் அந்த நொடி உயிரோடு இருக்கின்ற போது தமிழீழ விடுதலை புலிகளுடைய நீங்கள் அடுத்தடுத்த தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே திரைப்படங்களும் ஒளிப்பிழைகளும் ஏடுகளும் புத்தகங்களாக வெளியாக்கப்பட்டிருக்கும். ஒரு போராளியின் வரலாறு, ஒரு மாவீரனின் வரலாறு
புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம் என்று இருக்க வேண்டும். இது நீங்கள் எல்லோரும் தமிழர்கள், எங்கே ஆய்வாளர்களும் அறிவார்ந்த சமூகமும் நீங்கள் தத்தளித்தீர்கள் என்பதும், அந்த இறுதிக்களம் போராளிகளும் விடுதலை புலிகளும் அங்கே கொத்து குண்டுகளால் நனைகின்ற போது உங்களால் எதையும் ஜீரணிக்க முடியாத தருணங்களில் சில நடவடிக்கைகள் புலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிலும் இந்த ஆடியோ ஒன்று. இந்த ஆடியோக்குரிய ஏற்பாடு நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இது நான் விரைவில் அது சுவிஸில் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுவதா அல்லது இந்த ஆடியோவை கொடுத்தவருடைய நாட்டில் அந்த வழக்கை தொடுவதா என்று ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அது மிக விரைவில் அது நாங்கள் செய்து முடிப்போம். இந்த ஆடியோவை நம்பித்தான் நீங்கள் நிற்கின்றீர்கள் என்றால் அது உங்களுடைய அது அறியாமை என்று சொல்ல முடியாது. அன்று இருந்த அந்த உளவியலை பயன்படுத்தி கொண்டார்கள். அன்று ஈழத்தமிழன் நின்ற நிலையில் நின்ற அந்த ஒரு தருணத்தை சரியாக பகைவர்கள் அதை கொண்டு வந்து உங்களிடம் திணித்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். இதற்கு பின்னால் பல முரண்பாடுகளும் பல போராளிகளும் இன்று இல்லாமல் இருக்கிறார்கள். நாங்களும் தொடர்ச்சியாக தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதைவிட சுசேனாவுடைய அண்ணாவினுடைய மரணம் எப்படி இந்த ஆடியோ வெளி வந்த பிறகு உடன் நடந்தது என்றெல்லாம் பல கேள்விகளோடு இருக்கிறது. அது ஒரு வழக்கு தொடுக்கும் போது தான் இதுக்கு உரிய விடை கிடைக்கும். அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவருடைய எல்லா விடயங்களும் எடுத்துட்டோம். நாங்கள் அதை நோக்கி நாங்கள் போகும்போது நமக்கு விடை கிடைக்கும் நினைக்கிறோம். ஆனால் இதையும் வைத்துக்கொண்டு நீங்கள் தலைவர் சொன்னார் அல்லது சுசி அண்ணா சொன்னார் என்று நீங்கள் போயிருங்கள் என்றால் உங்களுக்கு அதிலும் ஒன்று தேவைப்படும். எப்படி என்றால் தமிழீழ விடுதலை புலிகளை பொறுத்தளவில் ஒரு இந்திய தமிழினுடைய அரசியல்வாதிகள் தோளோடு தோள் நின்றவர்களே அமர்த்தாத ஒரு பேச்சுவார்த்தை மேசையை நான் எப்படி பயன்படுத்தினேன் என்றது உங்களுக்கு புரிய வேண்டும். மற்றது இறுதி களமுனையும் உங்களுக்கு புரிய வேண்டும். அதில் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ஒரு வன்னி மண்ணில் பிறந்தவரிடம் கேட்டீர்கள் என்றால் தெரியும். அதில் சொல்லப்படுகின்ற விடயம் ரோட்டுக்களில் எல்லாம் ரோட்டாக உள் ரோட்டுக்களாக அதுகளுக்குள்ள எல்லாம் விழுந்து ஒவ்வொன்றா கட் பண்ணி போட வலிக்கிட்டினோம். நான் சிறையிலிருந்து 2014 வந்த பிறகு இதுக்கு தெளிவாக பேசியிருப்பேன். நான் அதுக்கு பிறகு அந்த ஆடியோ மெதுவாக கட் பண்ணி பிறகு வந்தது. அதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் ஒரு 3 விதமான ஆடியோக்கள் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அது ஏற்கனவே நான் முறைப்பாட்டு சபையிலேயும் இது சமர்ப்பிச்சிருக்கிறேன். இதால் என்னுடைய மக்கள் இப்படி இதுக்குள்ள இருக்கணும் என்று அதில் 2 விடையை நான் பொது வழக்கு முறைப்பாட்டு சபையில் நான் செய்திருக்கிறேன், கொடுத்துருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு அனுப்பியிருக்கணும் என்றால் இதை ஒரு பொது நீதிமன்றத்தில் ஒரு சிவில் கேஸாக தொடுக்க சொல்லி நாங்கள் அதுக்குரிய ஏற்பாடு இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். லோயர்கள் எல்லாம் தேடி நாங்கள் ஒழுங்கு பண்ண பிறகு அதை அவரோட உரையாடணும். அதையும் உரையாடிட்டு நாங்கள் மிக விரைவில் அந்த ஆடியோக்குரிய விளக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆடியோ கொடுத்தவர் உங்களுக்கு நீதிமன்றம் ஊடாக அறிக்கை சொல்லுவார். அன்றைக்கு நாங்கள் வருவோம், அன்றைக்கு நாங்கள் ஊடகங்களோடு வருவோம் நினைக்கப்பட்டாங்கள். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் போய் தமிழ்நாட்டில் நினைத்தீர்கள் என்றால் அது உங்களினுடைய அந்த நேரத்தில் பகைவர்கள் உங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் ஈழத்தமிழனுடைய அரசியலை நான் இதுக்குள் நிற்கின்றேன் என்று நீங்களும் ஒதுக்கிவிட்டு போக முடியாது. ஆழ்ந்து சிந்தியுங்கள் எல்லாத்தையும். உங்களுக்கு பிறகு என்னென்ன நடந்திருக்கிறது, இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது சிந்தித்தீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாம் புரியும் என்றும் நான் நினைக்கின்றேன். ஆனால் இதே ஒரு தளபதியுடைய கொண்டு வந்து உங்களிடம் கொடுத்து விட்டு போகிறோம் என்று சொன்ன அந்த வார்த்தை இருக்கல்ல, அதை ஒரு ஈழத்தமிழன் நேற்றிருக்கிறான் என்பதுதான் எங்களுக்கும் இருக்கிற வலி. அந்த போராளிகள் என்று சொல்லுகின்ற இந்த மிச்சங்கள் இருக்கின்ற எச்சங்களினுடைய வலியாகளாகவும் நான் அவர்களையும் பார்த்து கேட்கின்றேன். எந்த ஏடுகளிலும் அப்படி ஒரு வார்த்தை பிரயோகம் அல்ல. அது ஏதோ ஒரு விடயங்கள் பல நடந்திருக்கிறது, அதற்குள் பல சூட்சமங்கள் இருக்கிறது. அது முறையின்படி அவர்கள் அதை தெரிவிப்பார்கள். இவர்கள் எப்படி அதை ரெக்கார்ட் செய்தார்கள், எத்தனை மணிக்கு செய்தது, அத்தனை ஆதாரங்களும் இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு இந்த ஓசிலே ஊடாக அதுக்கு முதலும் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஒவ்வொரு தளபதிகளும் போராளிகளும் தளபதியுடைய குடும்பங்கள் என்று பல விஷயங்கள் நாங்கள் அளித்திருக்கின்றோம். இந்த பிரச்சனை இதால தான் ஒரு ஈழத்தமிழன் தேங்கி நிற்கின்றான் என்று சொல்லுகின்ற போது எங்களுக்கு அதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நிச்சயமாக இந்த ஈழத்தமிழர் கருத்தரங்கம் அடுத்த வழக்குக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த ஓசிலே முடிந்த பிறகு அடுத்த கட்டம் இது முடிந்தால்தான் நான் வெளியில் வரலாம், என்றால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு இதையும் அதையும் குழப்பிக் கொண்டிருக்கலாண்டோடைய நாங்கள் எல்லாம் தயாரித்து வைத்திருக்கிறோம். உடனே அதை நாங்கள் செய்வோம் என்று இன்றைக்கும் நாங்கள் உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம். அண்ணா கதைக்கலாமா? என்னடா நன்றி அண்ணன் நீங்கள் சொன்ன கருத்துகளுக்கு. ஆனால் அதில் ஒரு விஷயம் முரண்பாடு தான். என்னென்னா நீங்கள் சொன்னீங்கள் சீமான நீங்கள் எப்படி தலைவராக ஏற்றுக்கொண்டுங்க நீங்கள் சொல்லி அதை மன்னிக்கணும், அதை நீங்கள் தவிர்க்கணும். என்னென்னா சீமான் தலைவர் இல்லை, கடைசி வரைக்கும் தலைவர்ன்றது ஈழ மக்களுக்கு எங்களோட தேசிய தலைவர் ஒரு ஆள் தான். இங்கே எத்தனை வருஷமானாலும் எத்தனை
தலைமுறைகளை நாங்கள் பார்த்தாலும் தலைவன் ஒருவர் தான் அவர். தமிழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர் மட்டும்தான், அண்ணன் மட்டும்தான் எங்களுக்கு தலைவர். சீமானுடைய அரசியலுக்கு இந்த அவற்றை தமிழ் தேசியத்தின் மீதான பற்றுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம்ன்ற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் வழங்கிக்கொள்ளணும். மற்றபடி நாங்கள் தலைவர் திருப்பியும் இந்த வசனம் இளையோருக்கு பரப்பாதீங்க. சீமான் தன்னுடைய மண்ணுக்கே, தன்னுடைய அரசியல் யாப்புக்கும், அந்த மக்களுக்கும், அந்த தலைவர்களுக்கும் விசுவாசம் இல்லாதவர் ஈழத் தலைவர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறார் என்று நினைச்சிங்க என்றால் அது அரசியலினுடைய சூட்சமாகத்தான் தேசிய தலைவர் பார்க்க சொல்லியிருக்கிறேன். நான் அப்ப அதையும் நான் மன்னிக்கணும். என்னடா அதையும் நான் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னடா இப்ப சீமான் இதுவரைக்கும் எந்த ஆட்சிக்கும் வர இல்லை, எந்த ஒரு ஆட்சியிலையும் இருக்கே இல்லை. அவர் ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு பொறுப்பு ஒரு பொறுப்பொண்டு அவருக்கு கிடைக்கும் வரைக்கும், அவர் அவருக்கான ஒரு இடத்தை அவர் அடையும் வரைக்கும், அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் தமிழ் தேசியத்துக்கோ அல்லது ஈழ மக்களுக்கோ அல்லது ஈழ போராட்டத்துக்கு எந்த முறையில எந்த பக்கத்தால என்ன திட்டத்தோட அவர் நிற்கிறார், எந்த முறையில அதை கொண்டு செல்லுவார்ன்றதெல்லாம் உங்களை யாருக்கும் தெரியாது, அது உங்களுக்கும் தெரியாது. அப்ப ஒரு ஆள் ஆட்சிக்கு வந்திருந்து அந்த மனிதன் அந்த பிள்ளையை விட்டிருந்தால் நாங்கள் சொல்லலாம், இவனை நம்பி இனி பிரயோசனம் இல்லை, இது வளமையாக காலமாக தமிழினத்துக்கு துரோகத்தால தான் அழிவென்று சொல்லுவாங்க, அந்த துரோகம் தான் இங்கேயும் நிற்குதுன்னு சொல்லி சீமானையும் ஒரு துரோகியாக நாங்கள் தூக்கி எறிஞ்சு போட்டு போவோம். ஆனால் அந்த நிலை அவருக்கு கிடைக்காமல் இருக்கும் வரைக்கும், அந்த இடத்துக்கு அவர் வந்து அதை செய்ய தவறும் வரைக்கும் அவர் மீதான விமர்சனங்களை வைக்கல. இந்த கருத்துகளுக்கு பொதுவாக வைக்கிற விமர்சனங்களை எப்படி பொதுமக்கள் வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் சித்தரிக்கப்படுவோம்னு நினைக்கிறேன். ஏனண்டா ஒரு மனிதனுக்கான இடம் சரியான முறையில கிடைக்கும் வரைக்கும் அந்த அந்த தகமை இருந்தா தான் அதை செயல்படுத்தக்கூடிய அந்த இடத்துக்கு அவர் வரலாம். அந்த இடத்துக்கு வாரதுக்கு முதலே அந்த மண்ணில் நின்று கொண்டிருந்தாலும் எங்களோட ஈழத்துக்காக குரல் கொடுத்து கொண்டு ஒரு மனுஷன் நிற்கிறார் என்றால், இன்றைக்கு எங்களோட கொடி சுதந்திரமா தமிழ்நாட்டில் பறக்குதுன்றால், அல்லது எங்களோட தலைவருடைய புகைப்படம் இன்றைக்கு எங்க நீங்க ஃபேஸ்புக்ல போனாலும் சரி, சோசியல் மீடியால எந்த பக்கம் போனாலும் எங்களோட தலைவரோட முகத்தை இந்த உலகமே பாக்குது என்றால், அதுக்கு இன்றைக்கு காரணம் சீமான் தான். அதை நீங்க யாரும் நீங்களும் மன்னிக்கவும் என்றால், தேசிய தலைவர் அவர்களுடைய படங்களை வைத்த நேரம் ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு மாவீரர், ஒவ்வொரு மக்களுக்கும் இன அழிப்பினுடைய தடயங்கள் போட்டோவாக தொங்கப்பட்டிருக்க வேண்டும். புலிக்கொடி பறக்குகின்ற இடங்கள் எல்லாம் உங்களினுடைய தமிழீழத்தினுடைய புலிக்கொடி இன்னொரு நாட்டில் பறக்கிறது என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும் உங்களுக்கு. இந்த எண்ணங்கள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் எமது சுய நிர்ணய உரிமை துடைத்தலினுடைய முதல் படியாக பாருங்கள். இப்ப நீங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் அத்தனையும் எமது உரிமையின் சின்னங்கள், எமது உடைமையின் சின்னங்கள். அது இன்னொரு நாட்டில் இருக்கிறது. இன்னொரு நாட்டில் அதை வைத்துக்கொண்டு புகழ் பாடுகின்ற அரசியல் சித்தாந்தம் என்பதை ஒரு தேசிய தலைவரை நேசிப்பவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய தலைவர் சொல்லுவது எமது மண், எமது ஈழம், எமது மக்கள், எமது அடுத்த தலைமுறை. அப்ப இதையெல்லாம் நீங்கள் தோற்கடித்துட்டு எங்கேயோ ஒரு இடத்தில் பறக்கின்ற புலிக்கொடிக்கும் தேசிய தலைவருக்கும் நின்று கொண்டு அரசியல் நாங்கள் பேசுகின்றோம், அதற்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்றால் நாங்கள் அப்படியே தான் நிற்போம். ஆனால் நான் தமிழ்நாட்டு அரசியலை அலங்கரிக்க வேண்டும், இந்தியாவினுடைய ராஜ்யசபாவை நான் அலங்கரிக்க வேண்டும், அங்கே இருக்கின்ற எல்லா மாநிலங்களினுடைய நாடாளுமன்றங்களை நான் அலங்கரித்து எல்லா உரிமையும், மனித உரிமை சார்ந்த பேரவைகளும் தனி நபர்களையும் நான் எனக்குள் கொண்டு வந்து என்னை நான் பலப்படுத்த வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கெல்லாம் நாங்கள் சல்யூட் பண்ண முடியும். அறிவார்ந்த சமூகமாகவும் பார்க்க வேண்டும். உங்களுக்கு இருப்பது ஒரு அன்பு. இப்ப தேசிய கொடியை வைத்திருக்கிறார்கள் என்ற அன்பு, ஒரு எங்களுடைய அண்ணாவின் படத்தை வைத்திருக்கிறார்கள் என்ற அன்பு. ஆனால் இதற்கு பின்னுக்கு இருக்கின்ற சூட்சமத்தை பார்க்க வேண்டும். இதுதான் சூட்சம அரசியல் என்பது. ஏன் எங்களுடைய கொடி அவருடைய மண்ணில் பறக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய நாட்டை பெறலாம். ஏன் என்னுடைய மண்ணில் என்னுடைய தேசிய தலைவருக்கு வைக்க வேண்டிய படங்கள் இங்கே இருக்கு என்று நினைத்தீர்கள் என்றால் என்னுடைய மண்ணை நாங்கள் மீட்கலாம். என்னுடைய மாவீரனுடைய படங்கள் அங்கே போகிறது, ஏன் என் மண்ணில் வைக்க முடியவில்லை என்று இந்த இப்படியான மனநிலைமையை உருவாக்குகின்றதே அது ஒரு உளவியல். இதைத்தான் உருவாக்குங்கள். இதையெல்லாம் துடைத்தெறிந்து என் மண்ணில் நான் வைக்க வேண்டும் என்று நீங்கள் ஓடுகின்ற போது உங்களுக்கு பாதை பிறக்கும். இந்த பாதை பிறக்கின்ற பாதையை தோற்கடிப்பதற்குத்தான் இதெல்லாம் உங்களுக்கு காட்சி போடுத்தலாக இருக்கிறது. இதை நீங்க 16 ஆண்டுகள் என்ன 100 ஆண்டுகள் நீங்கள் கழித்தாலும், நான் இருக்க போறது 5 வருடமோ 3 வருடமோ தெரியல, ஒரு 100 ஆண்டுகள் கழித்தாலும் அடுத்த தலைமுறை உரிமையை
தொடங்க. I think tomorrow. Yeah. Okay. இல்ல அங்க கதைக்கிறார் அவர் அந்த பின்ன கதைக்கிறார் ஹாரிஸ். சாரி, நான் மைக் ஆஃப் பண்ணல. நான் இங்க வேலையில நிக்கிறேன். அப்ப அவன் வந்து கேட்கிறான். சாரி, மேனேஜ். ஒன்றும் ஒரு விடயம் நீங்கள் இதன்ற விடயம் வந்து நாங்கள் வந்து அவர் கொடி வைக்கிறார் படம் வைக்கிறார்ன்றதுல வந்து நாங்கள் இதன்றோம். அதுக்கு பின்னால் இருக்கிற சூழ்ச்சி அந்த வரலாறுகளை வந்து நாங்கள் தீவிரமாக ஆராயிரம் இல்லை. என்ன காரணத்துக்காண்டி 2009க்கு பிறகு அமைப்பு தொடங்கி 2010 கட்சி தொடங்கப்பட்டது, அதை யார் வாங்கி கொடுத்தார்கள் என்ற விடயத்தை கூட வந்து ஆதித்தனார்ட்ட மகன் வந்து அதை வந்து அவற்றை தளத்தில் வந்து பதிவு செய்திருந்தார். இந்த சீமான் அவர்களுக்கு வந்து கட்சியை வாங்கி கொடுத்தது வந்து குருமூர்த்தியும் ஷோவும் குருமூர்த்தியும் தான் சீமானுக்கு தன் கட்சியை தவப்பட்ட கட்சியை வந்து வாங்கி கொடுத்தாருன்ற பதிவை போட்டு போன வருஷம் பெரியார் பிரச்சனை நடக்கும் போதும் கொளத்தூர்மணி அவர்களும் வந்து அதை திருப்பி மீள் பதிவு செய்திருந்தார். இந்த கட்சியை வாங்கி கொடுத்ததே ஷோவும் குருமூர்த்தியும் உண்டு. அப்போ 2 RSS இந்திய தேசியவாதிகள் சீமானுக்கு என்ன காரணத்துக்காண்டி அந்த கட்சியை வாங்கி கொடுக்கணும். அதோட வந்து அவரை சீமான அரசியலை வந்து 2021 நினைக்கிறேன் கையாசந்தன் ராஜீவ் காந்தி என்ற 2 பேர் அந்த கட்சி வந்து விலையின பிறகு வந்து அந்த கட்சியை மேலும் பலப்படுத்துறதுக்காண்டி ஆர்எஸ்எஸ்ல இருந்து பயிற்சி கொடுக்கப்பட்ட சாட்டை துறைமுருகன் என்ற RSS வளர்ப்பு ஒன்றுமுறை வந்து RSS ரவீந்திரன் துரைசாமி இந்த இருவரையும் வந்து அதுக்குள்ள பலப்படுத்த தண்டினம். அதோட வந்து ஒன்னமுறை வந்து அதில் அவர்கள் அனுப்புறது வந்து இந்தியா நேவியில இருந்த சோழன் களஞ்சியம் என்ற இந்தியா நேவி ஆஃபீஸர் இவர்களை வந்து அதுக்குள்ள அனுப்பி சீமாண்ட கட்சியை வந்து அவர்கள் பலப்படுத்துகிறார்கள். இந்தியா தேசியவாதிகள் என்ன காரணத்துக்காண்டி நாந்தர்கள் கட்சியை சீமானை வந்து பலப்படுத்துறதுக்கு அவர்கள் கட்சி சிதைஞ்சு போது வந்து என்ன காரணத்துக்காண்டி அதை பலப்படுத்த வேண்டிய ஒரு வேலை அவர்களுக்கு இருக்கின்ற இதையும் வந்து நாங்கள் இதன் பார்க்கணும். அதோட வந்து சீமான் அவர்கள் மேடையில வந்து பேசும்போதும் வந்து இந்திய இராணுவத்துக்கு வந்து சேருங்கள், இந்திய இராணுவத்துக்கு இதன் மற்றது இஸ்லாமியர்கள் நோக்கி வந்து சாத்தானின் பிள்ளைகள் சங்கி என்ற நண்பன் என்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து நைஸா விஷத்துல எப்படி ஊசி இந்த வாழைப்பழத்துல ஊசி ஊத்துற மாதிரி வந்து விஷமா வந்து நைஸா வந்து செருவுற இந்த இதுல வந்து நாங்கள் வந்து அவர் மேடையில கதைக்கிறத வந்து நீங்கள் ஆராயணும். என்ன கருத்துகள் வந்து அவர் இதன் ஆராயும் போது நைஸா வந்து இந்திய தேசியவாதத்தை அவர் கதைக்கிறவருடைய தமிழ் தேசியம் சீமான் கதைக்கிறி என்றதும் உண்மையா வந்து அவர் தமிழ் தேசியம் கதைச்சால் இப்ப வந்து எங்கட மக்கள் வந்து இவ்வளவு ஈழத்தில் இருக்கிற எங்கட போராளிகளும் மக்களும் வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. அவரே வந்து சொல்லுவார், நீங்கள் ஓடிப்போய் அந்த போராளிகளுக்கு நீ முதல்ல வந்து எனக்கு காசு தர தேவையில்லை, முதல்ல வந்து உங்களுக்காண்டி போராடி உங்களுக்காண்டி தியாகம் செய்த போராளிகளுக்கு பின்னால போய் நில்லுங்கள், அவர்களுக்கான உதவி முதல் செய்து போட்டு பேர்ந்து வந்து எனக்கு உதவி செய்யுங்கள் ஒரு உண்மையான ஒரு மனிதர் வந்து சொல்ற கருத்து அதான் இருக்கும் என்ன. ஆனால் சீமான் அவர்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது எப்போ துவக்கம் சொல்றார் 2014 ஆனா அதை கூட வந்து ஈழத்தமிழர் தான் தனக்கு சப்போர்ட் பண்ணி இதன்ற கூட வந்து சொல்லாமல் ஈழத்தமிழர் ஒருத்தர் தனக்கு உதவி செய்யல குஷ்புண்ண மனச சுந்தர் பிச்சை தான் தனக்கு 10,000 தந்தார், அப்படித்தான் தான் வந்து கட்சி நடத்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த அதையும் மூடி மறைச்சா திருப்பியும் வந்து அவர் வந்து சொல்றார் இப்போ இந்த எலெக்ஷன்லையும் வந்து ஈழத்தமிழர் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யுங்கள் நினைக்க. அதே சமயத்துல வந்து நான் அங்க ஈழத்துல பார்க்கிறேன் ஒரு முன்னாள் போராளி மணலாட்டில் காயமடைஞ்ச காலில்லாத அந்த சகோதரி வந்து கடன் வாங்கின கடனால வட்டி குட்டி போட்டு தன் கிட்னியை வந்து விற்கும் போது அது எவ்வளவு இதா இருக்கும், அது எவ்வளவு வேதனையா இருக்கும். உண்மையானவர் வந்து எப்படி செயல்படணும், உண்மையானவர் வேண்டா இதுல வந்து நாங்கள் 7 வருஷமாக வரலாறு கடத்தி கொண்டிருக்கிறோம். அதை வந்து யார் அடிச்சு அதை வரலாறு உண்மைத்தன்மைகளை வந்து வெளியால வராம யார் தடுக்கிறார்கள் என்று பார்த்தாலும் இவரெல்லாம் இருக்கிறார்கள். நீங்க சொல்றீங்க சீமான் அவர்கள் படம் வைக்கிறார் இது வைக்கிறார், ஆனால் எங்கட போராட்டம் சம்பந்தமான படங்களோ எங்கட பாடல்களோ வந்து ஃபேஸ்புக்ல தடை, யூடியூப்ல தடை, நாங்கள் அதை போட்டால் வந்து தடை. ஆனா சீமான் அவர்களும் இதுதான் இலட்சியம் துடைத்தல், எங்கட இலட்சியங்களை எங்கட இதுகளை வந்து வரலாற்றை வந்து இது அழிச்சு போட்டு ஒரு இந்தியா உருவாக்குற வரலாறு வந்துதான் எங்கட அடுத்த சமுதாயத்துக்கு பரவணும் என்ற ரீதியில வந்து உருவாக்கப்பட்டவர் தான் சீமான் என்றவர். அதே மாதிரி தான் இப்பத்தி அந்த பாடல்கள் எல்லாம் வந்து எங்கட பாடல்களை அழிச்சு போட்டு இவர்கள இதுதான் நீங்கள் வருங்காலத்தில் வந்து நீங்க சர்ச் பண்ணினீங்க என்றால் இவர்களோட பாடல் தான் வெறும் மொழிய எங்கட பாடலுக்கு வந்து தடை, நாங்கள் எங்களால் வெளியிட முடியாது. ஆனா சீமான் இதுகளுக்கு தடை இல்லை. இந்தியாவில கூட வந்து விடுதலை புலி தமிழ்ல விடுதலை புலிக்கு தடை. ஆனா இந்திய உளவுத்துறை வந்து சீமான எங்க தேசத்தை படத்தை வச்சு பரப்புரை ஏன் செய்ய வைக்கின்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனையை நீங்கள் உருவாக்கினீங்க என்றால் அதுக்கு பின்னால் இருக்கிற சூழ்ச்சி வந்து உங்களுக்கு தெளிவா தெரியுமண்ணா. அதோட ஒன்னமொரு கருத்தன்னா எங்கட தேசத்தலைவ உங்களுக்கு உங்களோட அம்மா வந்து நீங்க பிள்ளையா வந்து பிள்ளையா நீங்க இருக்கிறீங்க,
உங்களுக்கு முன்னால ஒருத்தர் வந்து உங்களோட அம்மாவை தூசணத்தில் திட்டுறார், திட்டி போட்டு பேந்து வந்து மேடையில வந்து அந்த படத்தை உங்களோட அம்மாண்ட படத்தை வந்து பின்னுக்கு வச்சுட்டு அவர் உங்களோட அம்மாவை போலும் போது உங்களுக்கு உங்களோட அம்மாவுக்கும் உங்களுக்கும் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர். ஆனா அந்த அதால வந்து லாபம் கிடைக்கிறதுக்கான அந்த படத்தை வந்து பின்னுக்கு வச்சு போட்டு உங்களோட அம்மாவை போலும் போது ஒரு மகனாக வந்து உங்களுக்கு எப்படி கோபம் பெறும்? அப்படியான கோபம் தான் இறுதி களமுனை வரையும் நின்று சிதைஞ்சு சித்திரவதை அனுபவிச்சு இப்ப ஐக்கிய நாடு சபையிலையும் வந்து ஓஸ்லைப்பின்ற சாட்சியங்கள் இறுதி களமுனைன்ற சாட்சியில ஐக்கிய நாடு சபையை வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்கு. வி லாஸ் எவ்ரிதிங் ஈவன் ஹோப் ஃபார் ஜஸ்டிஸ் என்ற விடயத்தை வந்து தலைப்பாய கதிரன் என்ற வார்த்தையை தான் தலைப்பாய போட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட போராளிகளுக்கு எப்படி இருக்குமண்ணா அந்த 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 வேதனையோடையும் நான் கதைச்சு கொண்டிருக்கணும். இதுல வந்து சீமானவர்கள் யார்ன்றது வந்து எங்களுக்கு தெளிவா தெரியுமண்ணா. சீமானவர்கள் என்ன செய்கிறார், எப்படிப்பட்ட வேலை செய்து கொண்டிருக்கிறார், இவர் என்ன செய்ய போறார்ன்றது இது வந்து இந்தியாண்ட ஒரு ஊதுகுழலால் தான். எப்படி அர்ச்சுனா வந்து சிங்களத்தின் ஊதுகுழலால் வந்தாரோ அதே மாதிரி சீமானவர் வந்து இந்தியாண்ட ஊதுகுழலால் செயற்பட்டு கொண்டு இருக்கிறன்றதை வந்து நாங்கள் 7 வருஷமா ஒரு மனிதனுக்கு வந்து கொள்கை மிக முக்கியம். இந்த கொள்கை எங்கட இது வந்து நாங்கள் வந்து டிவாயோட பொறுப்பாளர் இருந்த எங்களுக்கு வந்து எங்கட போராட்டம் எங்கட வரலாறு அதுதான் முக்கிய மொழிய. அந்த கொள்கையில தான் நாங்கள் இறுதி வரையும் இருப்போம். என்ன அது தடம் புரளக்கூடாது. சீமன் அவர்கள் வந்து கட்சி உருவாக்கும் போது அவர் சொன்னவர் வந்து சிங்கள இனப்படுகொலை செய்தவர்களை இதை எதிர்ப்ப மாண்டு பேருந்து வந்து அவர் இது வந்து மாறி காங்கிரஸ் எதிர்ப்பா மாறி இப்போ இந்த டிஎன்கே எதிர்ப்பா மாறி இந்த காலப்பகுதியில் வந்து பிஐபி எதிர்ப்பா இருந்து கடைசியா இப்ப வந்து விஜய் எதிர்ப்பா மாறி இருக்குது. இன்றைக்கு ஒரு கொள்கையில ஒரு மனிதன் நிலையா இல்லாமல் மாறி மாறி போறவன். அதோட வந்து சீமாண்ட ஆரம்ப கட்டத்துல இருந்து எத்தனை கட்சி அவர் மாறினார். அவர் பெரியார் வந்து அவர் இவ்வளவு தூரம் தூக்கி பிடிச்சார். பல தடவை வந்து நான் பெரியார் திட்டேன்னு சொல்லியிருப்பார். ஆனா அந்த அப்போ இதண்டு இப்ப வந்து ஒருவர் வந்து பெரியார் எவ்வளவு தூரம் தூக்கி பிடிச்சாருன்றது சீமான் ஒரு உதாரணம். அதோட வந்து மதத்தை எப்படி வெறுத்தார் சீமான் மதத்துக்கு எதிரான எவ்வளவு அருவறுப்பான கருத்துல பாவிச்சார்ன்றதும் அவர்கிட்ட வீடியோக்கள் இப்பவும் இருக்கேன்னு. ஆனா இப்ப வந்து அவர் இப்ப வந்து அவர் தன்னை வந்து மதவாதியா காட்டுறார். மற்ற பக்கத்துல வந்து அவர் வந்து பெரியார் எதிர்ப்புவாதியா காட்டுறார். இதே வந்து ஏற்கனவே பல வீடியோ பொட்டமணியை வந்து ஒருமையில திட்டினதுல இருந்து அவரே நேரடி வீடியோவில் வந்து சொல்றார், எங்களை தேசத்துல வந்து ஒருமையில திட்டு வேண்டும், மனைவி வந்து ஏனப்பான்னு சொல்ற இது வந்து அவரே அவற்றை வாயால சொல்றார். இப்படி வந்து பல தளபதிகளை இதுகளை வந்து அவர் இதன்னும் போது நீங்கள் வந்து ஒரு உதாரணத்தை காட்டியிருந்தீங்க. சூசி என்ற ஓடியோ அது வந்து நாங்கள் ஃபேக் ஓடியோன்னு நாங்கள் அடிச்சு எப்போ சொல்லிட்டோம். 7 வருஷத்துக்கு முதலே அது ஃபேக் ஓடியோன்னு கதிரண்ணா எந்த தளத்தில் சொல்லிட்டார். அதை வந்து போன வருஷமே அதே நாங்கள் திருப்பி 7 வருஷமா நாங்கள் அதை கதைச்சு கொண்டு இருக்கிறோம். அதை நாங்கள் இதன் இருக்கிறோம். அடுத்த கட்டமாக நாங்கள் ஐக்கிய சபையிலே மற்ற கோர்ட் மூலம் வந்து அதுக்கு சந்தோஷம் வந்து நாங்கள் கேள்வி கேட்க போகிறோம். அதை விடுங்க. நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு இது வார்த்தை சொன்னீங்க. அதே மாதிரி இறுதிக்கிழமை தளபதிகளாக இருந்தவர்களையும் வந்து நீங்கள் அப்படித்தானே பார்க்கணும். சூசியன் இதை வந்து இதன்னும் போது வந்து அது சூசியன் குறையே இல்லை. ஆனால் நேரடியாக உங்களுக்கு முன்னால கதிரண்ண நிற்கிறார் ஐக்கிய நாடு சபையில சாட்சியா இறுதிக்கிழமை சாட்சியா நிற்கிறார். அப்ப அவர் சொல்றார், அவர் சொல்ற வார்த்தையிலையும் வந்து அதே மதிப்புக்கு நீங்கள் கொடுக்கணும் இல்லோ. எது வந்து உங்களை அந்த மதிப்பு கொடுக்க விடாம தடுக்குதுன்னு நீங்கள் ஆராய்ச்சிங்க என்றால் அது வந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சீமானன்றதும் எங்கள் ஈழத்தமிழர்கள் வந்து ஒற்றுழைக்காமல் ஒன்றுபட முடியாமல் தடுக்கிற விஷமாகவும் வந்து யார் செய்யப்படுறதும் உங்களுக்கு நான் சொன்ன இந்த விடயங்கள்ல இருந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நன்றி அண்ணா. நீங்க வணக்கம் அண்ணன். என்னடா நீங்க வந்து நிறைய விஷயங்களை காய்ச்சிட்டீங்க. நான் இதுல எதுக்கு என்ன பதில் சொல்றது, எதை கதைக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் வந்து இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய ஆளுமைகள் இருக்கிற அதிமுக திமுகன்னு சொல்லி பெரிய ஆளுமை மிக்க கட்சிகள் இருக்கிற இடத்துல சீமானன்ற ஒரு தனியாளால மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை சேர்க்க முடிஞ்சது, என்ன மாதிரி எந்த அடிப்படையில எந்த பலத்தோடு அவர் அதை செய்கிறார்ன்ற கேள்விகள் இன்றைக்கும் இருக்கணும். எங்களுக்கும் அந்த கேள்விகள் மனசுல வரும். என்னண்டு இப்படி ஒரு ஆளை எதிர்த்து நிக்கலும், எப்படி விட்டு வச்சிருக்காங்களன்ற கேள்வி எல்லாம் இருக்குது. ஆனா அதுல குறிப்பிட்ட இன்னொன்று சொல்லணும் என்னன்னா, இப்ப சாட்டை துறைமுருகன் இவையில் எல்லாரையும் ஆர்எஸ்எஸ் தான் படிப்பிச்சு தான் அனுப்பிடுறேன்னு சொல்லி சொன்னீங்க. அதுலயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சிங்கள ஏரியாவில இருந்து ஆண்டனிஸ்ல கொழும்புல படிச்சிருந்தாலும் கூட எனக்கு 18 வயசாகிக்கல நான் வந்து தமிழ் விடுதலை போராட்டத்தில் சேரலாம்னு சந்தர்ப்பம் இருக்குது. எங்கே படித்தோம்ன்றது முக்கியம் இல்லை, நாங்கள் படித்து முடிச்சு எங்களோட புரிதல் என்ன, நாங்கள் யாருக்காக வேலை செய்கிறோம்ன்றது தான் முக்கியமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல கூட சாட்டியை பார்க்கலாம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலிகளாக தான் சீமான் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் புலம்பெயர் வாழ் நாடுகள்லையும் தமிழ்நாட்டு மக்களிடையும் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கே. ஏனென்றால் ஆர்எஸ்எஸ்ன்ற நிதி அவங்களோட சொத்து விகிதம் வந்து எத்தனைன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு நான் நினைக்கிறேன்
ஓல் இந்தியாவிலையும் நாங்கள் பார்த்தா கூட இன்னைக்கு வசதியான ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் தான். அவங்கள்ட்ட இல்லாத நிதி இல்லை. மற்றது இதுல நேரடியாகவே இதுல வந்து ஒரு உளவியல் இருக்குது. இது வந்து சீமானவர்கள் உருவாக்கப்பட்டது வந்து அதுக்குத்தான் வாரன். ஒரு நிமிடம் நீங்க வந்து சொன்னது நான் நோட் பண்ணிட்டேன். சீமானவர்கள் உருவாக்கப்பட்டது வந்து தமிழ்நாட்டுல வந்து அவர் வெற்றி பெறதுக்காண்டி அவர் உருவாக்கப்படவே இல்லை. அவர் வெற்றி பெறதுக்கு அந்த நோக்கமும் அவருக்கு இல்லை. அதுக்கான காரணம் ஈழத்தமிழருக்காண்டித்தான் சீமானவர்கள் உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் இங்க என்ன போன்ற இளைஞர் இங்க டிவாய பொறுப்பாளர் இருந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து எங்கட செயற்பாடு வந்து அடுத்த கட்ட நோக்கி போகாமல் வந்து அந்த சீமானண்ட இதுல வந்து நாங்க முடங்கி கிடக்கணும். இப்பவும் வந்து இந்த மாநாடு 10 பேர் எடுத்து இவர் அந்த மாநாட்டுக்கு வர்றாரு, இவர் வந்து அதை வந்து பெருசா ஒளிபரப்பு செய்யறாரு என்றாலும் அதுவும் வந்து உளவியல் எங்கள் மக்கள் மீதான உளவியல் தாக்குதல் தான் இதை ஒழிய இதால வந்து சீமான் அடுத்த கட்டத்துல வந்து இதுவரையும் வந்து ஒரு சீட் இல்லாதவர் வந்து அடுத்த கட்டத்துல வந்து அவர் முதலமைச்சர் ஆவார் என்றால் இது வந்து எங்கட மூளையை வந்து செருப்பால் அடிக்கணும். இப்படியான இதுல வந்து எங்கட மக்கள் கதைச்சார வேண்டாம். அப்படியான அப்ப கூட அண்ணன் அதை கூட நான் இடமறிக்கிறேன். என்னண்டா தமிழ் எங்கட போராட்டம் கூட ஆரம்பத்துல எத்தனை பேரோட ஆரம்பிக்கப்பட்டது, முடிவு கட்டத்துல வந்து நாற்படைகளையும் கொண்டு இருந்த ஒரு தனி அரசாங்கமாக செயல்பட்ட ஒரு தனி அரசாங்கமாக தான் செயல்படுறாங்க. அப்ப இந்த கேள்வி அது நீங்க சொல்ற விஷயம் போராட்டம் பண்ண வந்து எங்கட மக்களுக்காண்டி எங்கட சுதந்திரத்துக்காண்டி தொடங்கப்பட்டது. நாங்கள் வந்து சிங்கள பேரினத்தால வந்து அழிக்கப்படும் போது வந்து இளைஞர் எல்லாரும் வந்து கொந்தளிச்சு எழுந்து வந்து ஒரு இதா இருந்து அதுல வந்து எங்கட தேஸ்டர் வந்து நேர்த்தியா கொண்டு போய் இந்தியாண்டு அடக்குமுறைக்கு அடிபணியாக வந்து நேர்த்தியா பயணிச்சபடியால் அவர் வந்து ஒரு பாரி இதை வந்து இதண்டு இப்ப வரையும் வந்து நாங்கள் வந்து ஆயத்தை கைவிடாமல் தான் நாங்கள் இறுதிவரையும் போரிட்டு ஒரு மாவீரர் எப்படி வாழணும் என்றதையும் அறம் சார்ந்து ஒரு போராட்டம் எப்படி இருக்கணும் என்றதையும் வந்து உலகு காட்டிட்டு சென்றிருக்கிற எங்களுடைய தேசிய தலைவர். ஆனால் ஒரு அடிப்படை அறம் இல்லாமல் பல சர்ச்சைக்குள்ள சிக்கி உள்ள பல ஒரு நார்மல் லைஃப்லயே வந்து ஒரு நேர்மை இல்லாத ஒரு மனிதர் வந்து அவரை வந்து எங்களோட தேசிய தலைவரை பார்த்து வளர்ந்த நீங்கள் வந்து ஒரு அடிப்படையிலேயே நாகரிகம் தெரியாத ஒரு அறம் இல்லாத ஒரு ஒழுக்கம் இல்லாத மனிதரை வந்து நீங்கள் இதன்றது வந்து எனக்கு மிகவும் மனவேதனையா இருக்குன்னு. அதான் எங்களுக்குள்ள உண்மையா நாங்கள் இங்க புலத்துல வளர்ந்த நாங்கள், ஆனா எங்களோட தேசியர் பார்த்து வளர்ந்த நாங்கள், தேசியர்கிட்ட எங்களோட போராட்டத்தை பார்த்து வளர்ந்த நாங்கள், அதுக்குள்ள அந்த அமைப்புக்குள்ளேயே நாங்கள் இருந்த நாங்கள். அப்படிப்பட்ட எங்களுக்கு வந்து எங்களோட அடுத்த கட்ட தமிழர்கள் வந்து இலகுல வந்து மனிப்புலேட் பண்ணப்பட்டு ஒரு ஆராய்ந்து ஒரு தூர நோக்க பார்வை இல்லாமல் ஒரு ஆராய்ச்சி இல்லாமல் இலகுல வந்து இந்த பிம்பங்களுக்குள்ள வந்து மாட்டிக்கொண்டு தவிக்கணும் என்ற ஒரு இது வந்து ஒரு மனவேதனையான ஒரு விடயமா இருக்குன்னு. இல்ல நான் திரும்பவும் அதுல உன்ட்ட சொல்றேன். என்னடா நீங்க திரும்பவும் வந்து சீமான தலைமையாக கொண்டு நாங்கள் செயல்படுறோம், சீமான வந்து தலைவரா பாக்குறோம்ன்றத அதை நீங்க அப்படி யோசிக்கவே கூடாது. அந்த நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். இதுல வந்து என்ன, நாங்க சீமான தலைவரா இல்ல, சீமான ஒரு பெரிய பச்சோந்தியா நாங்க பார்க்க வேண்டிய மனிதர்கள் நாங்களே. நீங்க உங்களோட பார்வை ரைட், நான் தப்புன்னு சொல்லல. நான்